பெர்ஃபார்மன்ஸ்ல என்ன சரியில்லைங்கறீங்க? இல்ல இப்ப பெர்ஃபார்மன்ஸ்ல என்ன குறையா சொல்றீங்க சார்? இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல 5 வருஷத்துல எது பெரிய குறையா சொல்றீங்க? சார் எல்லாத்துலயுமே ஃபெயிலியர் தான் சார். சட்டம் ஒழுங்கு ஃபெயிலியர், பெண்கள் பாலியல் வன்கொடுமை, பெண்கள் பாதுகாப்பு ஃபெயிலியர், போதை கலாச்சாரம் ஃபெயிலியர், எல்லா இதுலயுமே பாத்தீங்கன்னா ஃபெயிலியரா தான் இருந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே கோவிந்தராஜன் சார், ராஜேஸ்வரி சார் மேடத்துல கேக்குறேன். ஓகே ராஜேந்திரி மேடம் அவங்க ஒரு கோவிந்தராஜன் இந்த சொன்ன ஒட்டுமொத்த அதில் பொதுவாக சொல்லக்கூடியது என்ன சொல்கிறாருன்னா, இந்த கூப்பன் சிஸ்டத்தில் வந்து இடைத்தரகர்கள் நிறைய இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த பயனாளிகளுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடும் அப்படிங்கிறார். இன்னொரு முக்கியமானது, இப்போ ஆளும் கட்சியை வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்ப்பாங்க. அவங்களோட தேர்தல் அறிக்கையை வந்து அவ்வளோ தூரம் மக்கள் கவனத்தில் கொள்ள மாட்டாங்க. எதிர்கட்சிட்டு தான் வந்து அந்த தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதனால் நாங்கள் வந்து அதில் வந்து முன்னிலையில் இருக்கிறோம், மக்கள் மத்தியில் நம்பிக்கையை பெறுவதில்லை அப்படின்னு பார்க்குறாங்க. இதில் இன்னொரு கேள்வி இருக்குது. இந்த தாவேகாவோட தேர்தல் அறிக்கை, நீங்கள் இந்த ரெண்டுக்கும் பேர் சொல்லுங்கள், நான் அடுத்தால வரேன். முதல்ல வந்து இது வந்து அண்ணன் சொல்கிற மாதிரி அண்ணனுக்கு வந்து அது வந்து இந்த பேப்பரில் அடித்து கொடுப்பாங்க. அண்ணன் வந்து பழைய மாடலில் வந்து ஏதோ ஒரு அந்த மாதிரி யோசிச்சுட்டாரு. ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது. ரேஷன் அட்டை இருக்கிறது, நம்ம கை வந்து நம்ம ரேகை வைத்து தான் வைப்போம். ஒரு நிமிஷம் அண்ணே, நீங்க பேசும்போது நீங்க ஒண்ணுமே திமுக போட்டதுல எதுவுமே சரியில்லைன்னு சொன்னீங்க. பலவிதமான மாற்று கருத்து எனக்கு இருக்கு. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. என்ன வேணாம். அது ஒண்ணு ரேஷன் QR கார்டு கொடுக்கறதா இருக்கட்டும். இவர் என்ன சொல்றாருன்னா, ஏதோ நாங்க காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. நாங்க கிட்டத்தட்ட மக்களை நேராக போய் சந்தித்து மெயில் ஐடி கொடுத்து அதற்காக செயலியை உருவாக்கி அவங்க கிட்ட கேட்டு அவர்களுடைய தேவையை அறிந்து தேர்தல் அறிக்கையை நாங்க ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து நீங்க இந்த 8000 ரூபாயை கிண்டல் பண்றது எப்படி இருக்குன்னா, மக்கள்கிட்ட கேட்டு மக்களுடைய தேவைகளை அறிக்கையாக நாங்க கொடுத்துருக்கோங்க பொழுது இது மக்களுக்கு தேவையே நீங்க வந்து எளிதா கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு. இது எப்படி வந்து இந்த 1000 ரூபாவா இருக்கட்டும், விடியல் பயணமா இருக்கட்டும், புதுமை பெண் திட்டம் எல்லாம் எந்த அளவுக்கு கரெக்டா போய் சேர்ந்துச்சோ மக்கள் அதுல நம்பிக்கை வச்சிருப்பாங்களா இல்லையா? இப்ப ஒரு திட்டம் போடுறது பெருசு இல்ல சார். இப்ப நீங்க இதே சொல்லுங்க, மகளிர் உரிமை தொகை போய் சேருதா இல்லையா? சேர்றதுனால தானே அவங்க உரிமை தொகை வருதுங்கிறாங்க. அது அவ்வளோ கன்ஸ்ட்ரக்டிவா எல்லாரையும் வந்து நாங்கள் வந்து ஒரு பேங்க் சிஸ்டத்துக்கே மாற்றிருக்கோம். அவங்க கிட்ட போய் இடையில எந்த தரகரும் இல்லாமல் எங்களால் போய் கொடுக்க முடியுதுல. அது போல சரியாக இதை எடுத்து செல்லும் திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதுக்காக நாங்கள் எல்லாமே ஏற்பாடு பண்ணிடுவோம். அதை பற்றி அண்ணனுக்கு ஒன்றுமே கவலை வேணாம். அப்புறம் அண்ணன் சொன்னார் 10,000 ரூபா நாங்கள் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறோம். இந்த வடிவேல் சொல்வால சார், நான் எப்படி 100 ரூபா சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்துறனோ அதே மாதிரி நீங்களும் 100 ரூபான்னு சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்துங்கன்னு மோடி அவர்கள் நம்ம கிட்ட 5 லட்ச ரூபா சொல்லி எப்படி ஏமாத்தினாரோ அந்த டெக்னிக் அப்படியே EPS எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இப்ப EPS என்ன பண்ணுவாருன்னா, நான் எப்படி 5 லட்ச ரூபா சொல்லி ஏமாத்துறனோ அதே மாதிரி நீ தமிழ்நாட்டில் இருக்க மக்கள்கிட்ட எல்லாம் 10,000 சொல்லி ஏமாத்து அப்படின்னு சொல்லி. ஏன்னா எப்படி நம்ம ஆட்சியை பிடிக்க போறது இல்ல, எதிர்கட்சியா தான் இருப்போம். அதனால நம்ம வாய்க்கு வந்ததை நம்ம அடிச்சு விடுவோம் அப்படின்னு சொன்னது அந்த 10,000 ரூபாய். இங்க வந்து பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்கு, 1 trillion எக்கனாமிக் நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. அந்த சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரியான திட்டங்களை போட்டு எதை நிறைவேற்ற நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். அதனால் எந்தெந்த காரியத்தை நிறைவேற்ற முடியுமோ அதற்கு தகுந்தாப்ல கிட்டத்தட்ட 94 pages சார் எங்களுடைய தேர்தல் அறிக்கை அப்படியாக போட்டு பாத்தீங்கன்னா 200 திட்டங்களை இல்ல 200 திட்டங்கள் அளவுக்கு இதுவரைக்கும் நாங்க செஞ்ச திட்டங்களுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை போட்டு அந்த பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு கீழே இதை how we are going to expand this scheme னு எந்த அளவுக்கு இது திரும்ப நாங்க எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். அது எக்ஸ்பேண்ட் பண்றதுனால நமக்கு வரக்கூடிய விளைவுகள் முதற்கொண்டு நாங்க ஸ்ட்ரக்சர்டா போட்டிருக்கோம். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஈயடிச்சாங்க காப்பி EPS ன்னு பேர் மாத்துற அளவுக்கு கோயம்புத்தூர்ல 21 ஏக்கர்ல கிரிக்கெட் கிரவுண்ட் வந்துச்சு. அதை ஆல்ரெடி விட்டு டெண்டருக்கே விட்டாச்சு. அதை புதுசா அறிவிக்கிற மாதிரி அறிவிக்கிறீங்களே, இந்த மாதிரியான ஒரு ஞான திருஷ்டில உங்களுக்கு எங்க இருந்து வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. யாரு ஃபர்ஸ்ட் மகளிர் உரிமை தொகையை ஆரம்பிச்சா? நான் என்ன சொல்றேன், நீங்க அவ்வளவு பெரிய அறிவாளிகள் தான், நீங்கள் மிகப்பெரிய அறிவாளிகள் தானே.